எந்த நோக்கத்திற்காக ஒரு அமைப்பு தொடங்கப்படுகிறதோ, எந்த மக்களுடைய தேவைக்காக ஒரு கட்சி தொடங்கப்படுகிறதோ, இயக்கம் தொடங்கப்படுகிறதோ, அந்த மக்களுடைய தேவைக்காக உண்மையாக பாடுபடக்கூடிய பல்வேறு செயல்பாட்டாளர்களில் தோழர் செல்லூர் முருகேசன் அவர்கள் 2026 யாருக்கெல்லாம் விடுதலை தரப்போகிறது, யாருக்கெல்லாம் நெருக்கடி தரப்போகிறது அப்படிங்கிறத குறித்தெல்லாம் அவர்கிட்ட நம்ம பேசலாம். நான் இருக்கிற சமூகம் என்பது இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் அதை நீங்கள் வெளிப்பட சொல்லுங்கள். எந்த சமூகம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் கடைநிலையில் வாழக்கூடிய அருந்தீர் சமூகம். இந்த சமூகம் இன்னைக்கு அந்த அரசியல் களத்தில் புறக்கணிக்கப்பட்ட சமூகமாக இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு 2026க்கான சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னைக்கு அதிமுகவும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் உட்பட எல்லாருமே அவங்களுடைய கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு பல்வேறு சமூகத்தினுடைய தலைவர்களை அவங்க ஒருங்கிணைக்கிறாங்க. வர வைத்து செய்தியாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் திமுக போன்ற அதிமுக போன்ற இயக்கங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு பெரும்பான்மை ஏறத்தாழ ஒரு 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை கொண்டிருக்கிற தமிழகத்தில் அருந்தீர் சமூக மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அரசியலுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் இன்னும் கிடைக்கப்படலை. அது ஒரு பெரிய வேதனையான விஷயம். இப்போ நான் பேசுவது என்பது யார் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படணுங்கிற பார்வை தான். இந்த சமூகத்தின் மீது இருக்கிற பற்று அல்ல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சமூகத்தின் மீது பற்று என்பது ஒன்று, ஆனாலும் கூட யாருக்கு தேவை இருக்கோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தணுங்கிறது ஒரு அருந்தை அமைப்பில் அல்லது அருந்தை சமுதாயத்தில் பிறந்து அரசியல் உணர்வு பெற்று ஒரு கிட்டத்தட்ட பல்வேறு இயக்கங்களில் 30 ஆண்டுகள் பயணித்த உங்களுக்கே இந்த உணர்வு இருக்கும் பொழுது, உங்களுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய பல்வேறு பெயரில் கட்சிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தங்கள் சமுதாயத்திற்கு கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி 1 கோடி மக்கள், அருந்ததி மக்கள் இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க. அவர்கள் பூர்வ குடிகள் தான். அவர்கள் பல்வேறு நிலச்சூழலுக்கு தகுந்த மாதிரி, புவியியல் அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி சில இடங்கள் தமிழ் பேசுகிறாங்க, சில இடங்களில் தெலுங்கு என்பது போன்ற ஒரு மொழியில் பேசுகிறாங்க. அப்படிங்கிறனால நாம் தமிழர் போன்ற கட்சிகளால் இவர்கள் வந்தேரிகள் என்கின்ற சுட்டி காட்டப்பட்ட நிலைமையில் இதே மண்ணில் இருந்து கிட்டத்தட்ட தங்களுக்கான 1.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அல்லது மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தங்களை பிரதிநிதிப்படுத்தணும், தங்களுக்கான உரிமையை நிலைநாட்ட வேண்டும்னு சொல்லிட்டு விசிகா போராடிட்டு இருக்குது. அவர்களையே ஏற்றுக்கொள்ளாத ஆளும் தரப்பு அல்லது ஏடிஎம்கே டிஎம்கே போன்ற கட்சிகள் அருந்ததிய மக்களுடைய தலைமை பல்வேறு பிரிவுகளாக கிட்டத்தட்ட 10 பிரதான அமைப்புகள் மற்றும் ஏறக்குறைய பல நூறு சின்ன சின்ன அமைப்புகள் இருக்கக்கூடிய நிலைமையில் அவங்க எப்படி உங்களுக்கு ஒற்றுமை இல்லையே? இல்லை, நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போது நம்ம என்னென்னா ஒற்றுமை இல்லை என்பது எங்களுக்கான ஒரு மைனஸ், அதை பலவீனம். அதை நாங்கள் ஒழுங்குபடுத்துறதுக்கான முயற்சியை இன்றைக்கி பல தலைவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது விஷயம் அல்ல. ஏன்னா அவங்கள ஒருங்கிணைப்பதற்கான சமூக நீதியை, சமத்துவத்தை விரும்பக்கூடிய, ஆட்சியை கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக ஒருங்கிணைப்போடு தான் இருக்கோம். வெவ்வேறு பேனர்களில் வேலை செய்கிற மொழியே, ஆனால் இந்த சமூகத்திற்கான விடுதலைக்கான அல்லது அரசியல் அங்கீகாரத்துக்கான பல பணிகளை இன்னைக்கு எல்லா தலைவர்களும் அதே அடிப்படையில் தான் வேலை செய்கிறாங்க. அதனால ஒற்றுமையின்மை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அப்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக திமுகவுக்கு ஆதரவாக இன்னைக்கு சில பெரும்பான்மை அமைப்புகள் இருக்காங்க, அருந்தீர் அமைப்புகள். ஏடிஎம்கேல ஒரு சில குறிப்பிட்ட அமைப்புகள் இருக்காங்க. அது விஷயம் இல்லை தோழர். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு அரசியல் அங்கீகாரம் என்பது இன்னைக்கு மரியாதைக்குரிய திருமாவளவன், விடுதலை சிறுத்தையினுடைய திருமாவளவன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல் நாடாளுமன்றத்தில் 2 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு உள்ளாட்சியினுடைய பிரதிநிதியாக கூட இந்த ஒடுக்கப்பட்ட அருந்தை சமூக மக்களுடைய அரசியல் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போது நம்ம அந்த பார்வையில் பார்க்குறோம். அப்போது இது ஒரு அருந்தீர் அப்படிங்கிறதுக்காக இல்லை, யார் பாதிக்கப்பட்டாலும், எந்த சமூகம் பாதிக்கப்பட்டாலும், யாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இன்னைக்கு குறிப்பாக ஒரு சில இயக்கங்கள் இன்னைக்கு அதிமுக போன்ற, திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கங்கள் எல்லாம் ஆட்சியினுடைய அதிகாரத்தை அந்த அனுபவித்த தலைவர்கள்,
அவங்க தான் வந்து யாருக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொள்ளுகிற வாய்ப்பு இருக்கும். அப்போது அப்படி இருக்கிற பொழுது எந்த அமைப்பும் இன்னைக்கு வரைக்கும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த அருந்திய தலைவர்களையும் அழைத்து அவங்களுக்கான அந்த தொகுதி பங்கீடோ அல்லது அரசியலுக்கான எந்த வாய்ப்பையும் கொடுக்கலைங்கிறது தான் ஒரு பெரிய வேதனையான ஒரு செய்தி. அதான் ஆண்டைகள் எப்பொழுதும் ஆண்டை மனதில் இருப்பாங்க. சிங்கங்கள் எப்பொழுதும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய மிருகங்களை வந்து தங்களுடைய உணவுக்காக பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக வேட்டையாடக்கூடிய ஒரு உணவாக தான் பார்ப்பாங்க. அப்போது திமுக, பிஜேபி, காங்கிரஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்று தான். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு ஒன்று தான். அவர்கள் தேர்தல் அரசியலுங்கிறது வந்துட்டு அரசியல் கூட்டணியாக மட்டும் வந்துட்டு பார்க்குறாங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள், பிஆர் ஆகட்டும், பறையர் மக்களாகட்டும் அல்லது வந்து அருந்ததி மக்களாகட்டும், நீங்கள் அது வந்துட்டு ஒரு ஆன்மீக உறவாக பார்க்குறீங்க. அதாவது வந்துட்டு இந்த சமுதாயத்தில், ஆமாம், இந்த சமுதாயத்தில் ஒரு கூட்டணின்னு அமைச்சிக்கிட்டோம்னா அவங்களுடைய எல்லா நியாயங்களுக்கும் அநியாயங்களுக்கும் துணை போகணும். அப்படிங்கிறதுனால கடந்த ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்த போராட்டங்களை விட இந்த டிஎம்கே ஆட்சியில் பாதிக்கப்பட்ட மக்கள் அருந்தியாலும் சரி பறவைகளும் சரி அவர்களுக்கு வந்துட்டு அந்த காலகட்டத்தில் நடந்த போராட்டங்களோட வீரியத்தை விட இப்படி வீரியம்லாம் வந்துட்டு குறைஞ்சி போயிருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இங்கே வந்து கூட்டணி தர்மம் அல்லது வந்து திமுக அவங்களுக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் வந்து அடக்கி வாசிச்சிட்டீங்க, அதனால் உங்களை வந்து உங்கள் மக்களை அரசியல்படுத்த தவறிட்டீங்க, அதனால் அந்த மக்கள் வந்துட்டு ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் உங்களை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை இங்கே எப்படி இல்லை இல்லை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும், அண்ணா திமுக ஆகட்டும், இன்றைக்கி தாவேக போன்ற இயக்கங்கள் எதுவாக இருக்கட்டும், இன்றைக்கி சசிகலா கூட ஒரு இயக்கத்தை துவங்கி அவங்க வந்து சில தேர்தலை சந்திக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோன்னா, இந்த மக்கள் வந்து இன்றைக்கும் அரசியல் படுத்துகிற இந்த மக்களை குறைந்தபட்சம் வேணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அருந்தை தலைவர்கள் வந்து ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் மாற்று கருத்து இல்லை இன்றைக்கு வந்து. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிற பொழுது இங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கி அனைத்து அருந்தை தலைவர்களும் ஒருங்கிணைந்து ஏன் தனியாக தேர்தல் சந்தித்தா என்ன நடந்துரும்? அது ஏன் அந்த தலைவர்கள் வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்கிறது எனக்கு மூத்த தலைவர். ஆமாம், அப்போது திமுகவை ஏன் நம்ம வந்து பெருசாக வந்து திமுகவுக்கு ஆதரவு அப்படின்னு தான் போடுறாங்க. நான் அந்த முகநூலில் பார்க்கும் பொழுது திமுகவுக்கு எங்களுடைய இயக்கம் வந்து தீர்மானம் வந்து நாங்கள் ஏற்றிருக்கோம். அதுக்காக அவருக்கு சொல்கிற நியாயம் என்பது 3% இடஒதுக்கீட்டுக்கு வந்துட்டு பெரும்பான்மையை ஆதரவு தெரிவித்து வந்துட்டு கலைஞர் அவர்கள் தான் இடஒதுக்கீடு கொடுக்காது அப்படிங்கிற எத்தனை நாளைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு அந்த ஒரு நன்றி விசுவாச அடிப்படையில் எதிர்கால தலைமுறை திமுக வந்து 3% இடஒதுக்கீடு வழங்கினாங்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, அந்த இடஒதுக்கீடு என்பது அனைத்து நிலைகளிலும் அனைத்து துறைகளிலும் இருக்கணும் இல்லையா? அரசியல இன்னும் அந்த இடஒதுக்கீடுக்கு நீங்க கடைபிடிக்கணும்ல. வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு வழங்கின திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும், இந்த இடஒதுக்கீடு வந்து இங்க நடைமுறைப்படுத்தணும்ல. யாரெல்லாம் உரத்த குரல் எழுப்புறாங்களோ அல்லது வந்து சிறுபான்மையாக இருந்தாலும் கூட வாக்கு சதத்திலும் சரி, ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் குறைந்தபட்ச வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தாலும் சரி, அவர்கள் அதிகம் லாபி செஞ்சா அல்லது அதிகம் போராட்டங்கள் நடத்தினா அல்லது இழுத்தடிச்சா அதை மட்டும் தான் அங்கீகரிக்குது. இப்போ வந்து திமுக கூட்டணிக்கு கடந்த 5 ஆண்டு காலம் அதுக்கு முன்பு முதற்கொண்டு வந்துட்டு ஆதரவு தெரிவித்து கிட்டத்தட்ட 10 பெரு அமைப்புகள் அருந்ததி அமைப்புகள் வந்துட்டு இருக்குது. அது இல்லாமல் கிட்டத்தட்ட 11 வந்துட்டு சின்ன அமைப்புகள் ஒவ்வொரு ஒன்றியத்தில் கூட வந்துட்டு ஒரு அமைப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ வந்துட்டு நீங்கள் திமுகவினுடைய ஒரு ஒட்டுண்ணியாக மாறி போட்டனுடைய விளைவாக அவர்கள் தரக்கூடிய சின்ன சலுகைகளுக்கு வந்துட்டு பலியாயிட்டீங்க அப்படின்னு குற்றச்சாட்டுவதற்கு நியாயம் இருக்கா? இல்லை நாம் என்ன சொல்கிறோன்னா, அவங்க கொடுத்த சின்ன அப்படின்றது வந்து நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, அதனால அதுதான் அது வந்து அது வந்து அப்போ இந்த மக்களினுடைய வாக்குகளை அறுவடை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இன்னைக்கு திமுகவிலையும் சில பொறுப்புகள் கொடுக்கப்படுது. இன்னைக்கு மதிவேந்தன் போன்ற மரியாதைக்குரிய ஆனந்த் போன்ற ஆட்களுக்கான வாய்ப்பு தரப்படுதுன்னா அது அந்த மக்களினுடைய வாக்குகளை பெறுவதற்காக தான் நாம் பார்க்க முடியும். உண்மையா இல்லைங்களா? இப்போ அந்த வகையில் இன்னைக்கு அதிமுகவிலையும் அப்படி ஒரு சூழல் தான் இருக்குது. நம்ம என்னன்னா, நமக்கான அரசியல் அங்கீகாரம் யார் வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கான ஒரு களத்தில் வேலை செய்யணுங்கிற ஒரு முடிவை இந்த மக்களுக்காக வேலை செய்யணும்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் எடுக்கணும்.
அது தவறுகிற பொழுது வேதனையா இருக்கு. என்ன எதிர்பார்க்குறீங்க? திமுக என்ன செஞ்சிடும், அதிமுக என்ன செஞ்சிடும்? இல்லை, யாரும் செய்யறதுக்கான சூழ்நிலை இப்போ தெரியல. வெறுமனே இன்னைக்கு அதிமுக விசிகா ஒடுக்கப்பட்ட காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க, அப்படிதான், அவ்வளோதான். அப்படிதான் இந்த மக்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி பொருளாதார சொன்னோம்னா வந்துட்டு அருந்தி மக்கள் சக்கிலி மக்களுக்கு என்ன போய் தேவை இருக்கு? அவங்களுக்கு ஒரு நாள் செலவு. ஆமா, அப்போ அதை அவனுக்கு கிடைக்கிற பொழுது அவன் வந்து எளிமையா எதிர்காலத்தை வந்து மறந்து அதை வந்து அவன் அன்னைக்கு தேவை நிறைவேற்றப்பட்ட போதுங்கிற பார்வையில வாழக்கூடிய மக்களா இந்த மக்கள் இருக்கிறான். அதுதான் ஒரு ஆனா இந்த அவேர்னஸ் விழிப்புணர்வை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக வேலை செய்யணும்னு சொல்லக்கூடிய எல்லா தலைவர்களும் அவர்களை வெளிப்படைய செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதை செய்ய மறுக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களோட புகைப்படம் எடுத்து விட்டா பெரிய மகிழ்ச்சி நினைச்சு புகைப்படம் எடுப்பதற்கு போட்டி போடுறாங்க. அதே போல அதிமுகவில் இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி அவர்களை சந்தித்து புகைப்படம் எடுப்பதில் போட்டி போடுறாங்க. ரெண்டு தரப்புமே ஒரு பாப்புலிஸ்ட் அரசியல் சொல்லப்படக்கூடிய வந்துட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய மேல்தட்டு அரசியலை பண்ணக்கூடிய ஒரு வந்துட்டு ஏமாற்றுக்காரர்களாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப வந்துட்டுங்க சமரசம் எங்கே நடக்குதுன்னா, திருமாவை பொறுத்த வரைக்கும் சனாதனத்தை இருக்கணும், பாஜக எதிர்க்கணும், அதுக்கு வந்து திமுக விட்டுற மாற்று ஒளியில்னு சொல்லி அவங்க வந்துட்டு சமரசம் ஆகி போகிறாங்க. அதுலேருந்து கிஞ்சித்து மாறாமல் தான் வந்துட்டு அதியமான், வெண்மணி, திருவள்ளுவன் மற்றும் ஜக்கையன் போன்ற வந்துட்டு ஆட்களும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வேறு வழி இல்லை, அதிமுக வந்துருச்சுன்னா நேரடியாக பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்து உக்காந்த மாதிரி ஆகி போகிறோம், அந்த அடிப்படையில் திமுக ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனாலும் குறைஞ்சபட்ச குறைஞ்சபட்ச ஒரு கொள்கை வரையறையாவது வேணுமா? அதிமுக வந்து விட்டால் இந்த மக்களுக்கு எதிரான பிஜேபியினுடைய அஜெண்டாக்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிரும் நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்கான ஒரு நன்மையை பயிக்கணும்ல, ஒரு அரசியலுக்கான அங்கீகாரம் அந்த வாய்ப்புகள் உருவாக்கி. சிபிஎம் போன்ற அல்லது விசிகா போன்ற கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்குறதில்ல காங்கிரஸை விடவும் மிகப்பெரிய இழுபறி நடந்துட்டு இருக்குது. காங்கிரஸுக்கு வந்துட்டு இங்க பெரிய அளவுக்கு வாக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி. ஆனா விசிகாவுக்கு உண்மையா இருக்குங்கிறது வந்துட்டு தெரியும். அதே போல வந்து மேற்கு மாவட்டங்கள்ல வந்துட்டு ஏஆர் பீப்புளுக்கு வந்துட்டு இங்க ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்குங்கிறது தெரியும். ஆனா இதெல்லாம் ஒரு பிரச்சனைக்கு உரிய விஷயமா வந்துட்டு அவங்க நினைக்காம அவர்கள் வந்துட்டு அதை வந்து தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் வந்துட்டு இணைச்சிக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. தெலுங்கு அரசியல் வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு செயல்படுது. வந்துட்டு யாவா வயலு போன்ற நபர்கள் வந்துட்டு திருமா போன்ற நபர்களை வெளியேற்றுறது குறையில்லை, மாற்றா வந்துட்டு தேமுதிக உள்ளிழுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறலாம் நாம் தமிழ் போன்ற கட்சிகள் வந்துட்டு பிறந்தப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரியான அது பொய்யாக இருக்கட்டும், அந்த மாதிரியான பொய்களுக்கு இடம் கொடுக்குற மாதிரியான ஒரு அரசியலை ஏன் திமுக கூட்டணி செய்யுது, திமுக ஏன் தலைமை செய்யுது? இல்லை, திமுக அதுதான் நம்முடைய கேள்வி. அதாங்க என்ன சொல்றேன்னா, ஒருவேளை நீங்க எழுப்பின கேள்விக்கு தகுந்தாறு போல அவங்களுடைய செயல்பாடு இருக்குன்றதை நம்ம யோசிக்க வேண்டியது. இன்னைக்கு வந்து அப்படியே ஒரு மொழி சார்ந்த ஒரு இது தமிழர் நாம வந்து இங்க இருக்கக்கூடிய அருந்தையர்கள் வந்து பூர்வக்குடி தமிழர்களுக்கு பல சான்றுகள் இருக்கு. இன்னைக்கு சீமான் சொல்லட்டும் அல்லது மற்ற யார் வேணா சொல்லட்டும், ஆனா இந்த மக்கள் இந்த நாட்டினுடைய பூர்வக்குடிய தமிழர்களா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது 3ஆம் நூற்றாண்டு காலத்திலிருந்து பெரிய வரலாற்று பதிவுகள் இருக்கு, ஆவணங்கள் இருக்கு. அப்போ அந்த பார்வையில் நம்ம சொல்றோம். அப்போ இவங்கள தெலுங்கர், இவங்க தமிழர் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து ஸ்டாலினுக்கு இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியல. ஸ்டாலினே தெலுங்கர் இருக்கு, ஸ்டாலினுக்கு நெருக்கடி வந்துட்டு இருக்கு. அவர் வந்து தமிழர் கிடையாது. ஏவா வயலு மற்றும் வந்துட்டு சில குறிப்பிட்ட தெலுங்கு. நான் என்ன கேட்கறேன்னா, ஐயா இந்திய தேசம் வந்து ஒரு மதசார்பற்ற, எந்த மதத்தையும் சாராத ஒரு மதசார்பற்ற நாடு இல்லையா? ஆமா, சரி விடுங்க, இவ்வளவு சிக்கல் இருக்கு. இதுக்கு நடுவுல அருந்திய மக்களுடைய உரிமை, எங்களுடைய கோரிக்கை, அரசியல் பிரதிநிதித்துவம் வந்துட்டு இந்த தேர்தலில் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கும் கேள்விக்குறியா இருக்கா இல்லையா? நிச்சயமா இந்த மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், அதுல மாற்று கருத்தே கிடையாது. என்ன செயல்பாடு அதுக்கு எதிர்வினை? உங்க தலைவர்கள், நீங்க இல்ல, தனிப்பட்ட செயல்முறை கிடையாது. ஒரு பிரதானமாக 10 அமைப்புகள், அருந்திய அமைப்புகள் இருக்குன்னா இல்ல, இந்த தலைவர்கள் வந்து ஒரு வீரியமா இல்ல, வீரியம் இல்ல இவர்களுக்கு வந்து சத்து மாத்திர தேவையா? அப்படி இல்ல, அப்படி சொல்லல. நான் வீரியம் என்பது வந்து ஒரு கூட்டம், ஒரு ஒருங்கிணைந்து எங்களுக்கான இந்த வாய்ப்பு கொடுக்கணும், இல்லைன்னா நாங்க இன்று சொல்ல தனிப்பட்ட முறையில தேர்தலை சந்திக்கிறாங்க ஒரு செய்தி. அதிகமான வருத்தம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும், ஏதாவது ஒரு நிலையில நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு அதாவது
வாரியத்திலேயோ அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட போதும்னு நினைக்கிற மனப்பான்மையை மாத்திட்டு இன்னைக்கு பெரும்பான்மையான வாக்குகளை கொண்ட ஒரு 80 லட்சம் மேற்பட்ட அருந்தியர்கள் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் நாம் ஒரு பெரிய நம்ம தீர்மானிக்கக்கூடியவர்கள், நாம் முடிவெடுக்கக்கூடிய, நம்ம அங்கீகரிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். அதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணுங்கிற எண்ணத்தை இந்த தலைவர்கள் உருவாக்கணும். ரொம்ப இப்போ அதுக்கான முயற்சி இல்லை. தன்னை பிரகடனப்படுத்துவது, தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது, தலைவர் இவர்தான் இந்த மக்களுக்கான தலைவர் அப்படி காமிச்சுக்கணும். இது சுயநல பார்வைதான். இல்ல இந்த தலைவர்கள் இப்படி எல்லாம் வந்துட்டு ஒரு நிலைப்பாடு எடுக்காததுக்கு காரணம், தனக்கு பின்னால தன்னுடைய மக்கள் இல்லைங்கிறத உணர்ந்திருக்கிறாங்க. அந்த மக்கள் திமுகவிலையும் அதிமுகவிலையும் கரைந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் நம்முடைய அழைப்பை ஏற்று வரமாட்டார்கள். ஏனால் அந்த அழைப்பை கொடுப்பதற்கான அரசியல் வேலைகளை அதிகமாகனாகட்டும், வெண்மணி ஆகட்டும், ஜக்கையனாகட்டும், நாகை திருவனாகட்டும் எடுக்கவில்லை. அவர்கள் வந்துட்டு ஊடகங்களில் எதெல்லாம் வந்துட்டு பேசப்படக்கூடிய விஷயமாக இருக்குமோ அந்த விஷயங்கள் மட்டும் தலையிடக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கலாக தவிர, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கடைநிலை மனிதர்களுடைய கிஞ்சித்தும் தொடர்பில்லாதவர்கள். அவர்களுக்கு பழனிசாமியை தெரிந்த அளவுக்கு ஜக்கையனை தெரியாது, ஒரு மு.க. ஸ்டாலினை தெரிந்த அளவுக்கு வந்துட்டு நாகை திருவண்ணம் இருந்துட்டு இந்த சமுதாயத்தினுடைய அருந்ததிய மக்களுக்கு ஏரி வேலை செய்யக்கூடிய ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பாமரனுக்கு வந்துட்டு ஏஆர் மக்களுக்கு தெரியாது, அதிகமானே தெரியாத அந்த அளவுக்கு இவர்கள் தான் அரசியல் நிலைப்பாடு இருக்கு. இவர்களுடைய அரசியல் என்பது பேரரசியலா இருக்குங்கிறத குற்றச்சாட்டை வைக்கிறேன். நீங்க என்ன நம்ம என்னன்னா, இன்னைக்கு வந்து ஐயா அதிகமான் வந்து அப்படி குறைச்சி மதிப்பிட முடியாது. இல்ல நீங்க பேரரசியலா இருக்குது. இல்ல நம்ம என்ன கேட்கிறோம்னா, இன்னைக்கு மரியாதைக்குரிய ஐயா அதிகமான் வந்து நான் பெரிய மரியாதை வைத்திருக்கேன் அவர் மேல. இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட இந்த மக்களை, இந்த சமூகத்தினுடைய பெயரை சொல்லுவதற்கு அஞ்சுகிற அல்லது சொல்லுவது அவமானம் என்று கருதிய இளைஞர்களை, அந்த மக்களை வந்து நான் இந்த சாதி, இந்த சமூகம் என்று சொல்ல வைத்தது மரியாதைக்குரிய ஐயா அதிகமானவர்கள். அந்த பாசறையிலிருந்து வெளியே வந்த தலைவர்கள் தான் இன்னைக்கு நிறைய தோழர்கள் இருக்காங்க. அதனால அவர்கள் வந்து இளைஞர்களா இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் வீரியமா போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஆரம்ப காலகட்டங்களில் இந்த மக்களை அமைப்பாக்கி எஸ்டிகே போன்ற தலைவர்கள், ஐயா அதிகமானுடைய அமைப்பில் தான் அருந்ததிய மக்கள் நான் அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவன் தான், எனக்கு எல்லா வகையான மனித உரிமைகளும் மாண்புகளும் இருக்கிறது, எனக்கான உரிமைகளும் அரசியல் உரிமைகளும் வாழ்முறைகளும் இருக்கிறது என்பதை பிரதான கூடிய இடத்துல என்னை போன்ற ஜனநாயக சக்திகள்லாம் வந்துட்டு பங்கெடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி என்னென்னா வந்துட்டு இவர்களுடைய அந்த குறுகிய மனப்பாங்கு, மனநிலை, போக்கு இவற்றெல்லாம் கருதும் கூட புற சமுதாயத்திலிருந்து, புறசாதியிலிருந்து இந்த மக்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து தங்களில் ஒருவராக பங்கெடுத்து கொண்ட என்னை போன்ற நபர்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஐயத்தை வந்துட்டு எழுப்பக்கூடிய அளவுக்கு தான் வந்து இன்றைக்கி அவருடைய செயல்பாடு இருக்குது. இவர்கள் நிற்பார்களா, நிலைப்பார்களா? அந்த ஐயம் என்பது ஏன்னா தொடர்ந்து இல்லை, அந்த ஐயம் என்பது தொடர்ந்து பல தரப்பு மக்களோட வாழ்ந்த போது இந்த மக்களை வந்து அங்கீகரிக்கிறதுக்கான நபர்கள் இல்லை. அதில் இருந்து ஒருத்தர் அங்கீகரிக்கிறேன்னு வரும் பொழுது அதை உடனே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கு. அந்த வகையில் அப்படி யோசிச்சிருக்கலாம் ஒழிய, மற்றபடி இந்த மக்கள், இந்த குறிப்பிட்ட ஐயா அதிகமானாகட்டும், இந்த ஒடுக்கப்பட்ட அருந்திய சமூக மக்களாகட்டும், எல்லா சமூக மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதநேயம் உள்ள மனிதர்களாக தான், சமூகமாக தான் இந்த மக்கள் வாழ்றாங்க. பொருளாதார பலவீனம், அரசு வேலை வாய்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல பின்தங்கி இருக்கிறது தான் இன்னும் சமூகத்திற்கான ஒரு சிக்கலாக இன்னைக்கு இருக்குது. இப்போது அந்த அடிப்படையில் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ ஒரு 4 நூற்றாண்டு காலம் போராடி இதனுடைய விளைவாக தான் கலைஞர் இடஒதுக்கீடு. எனக்கு தெரிஞ்ச இந்த சமுதாய மக்கள், நான் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு நபன், வெளியிலேருந்து உள்ளே வர ஆசைப்படக்கூடிய ஒரு மனிதன், எனக்கே இந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய முன்னேற்றம் வந்துட்டு ஒரு சந்தோஷத்தை வந்துட்டு, ஒரு புறசாதியோட மனநிலையை பார்க்கும்போது பொறாமை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதாவது வந்துட்டு எனக்கு சந்தோஷத்தை அளிக்குது. என்னை போன்ற வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு வந்துட்டு பாடுற வெள்ளை சட்டை போட்டுட்டான், பைக்கில் போகிறான், காரில் போகிறான், காங்கிரீட்டு வீடு கட்டிட்டான் அப்படிங்கிற மனநிலை வந்துட்டு உருவாக்குற அளவுக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்துருக்குது. அதில் வந்துட்டு திமுக, அதிமுகங்கிற 2 திராவிட கட்சிங்க இதில் பங்களிப்பு இருக்குது. ஆனாலும் கூட இந்த இன்னும் போதாது. ஏன்னா 50-60 ஆண்டுகள் தான் நமக்கான ஒரு இடஒதுக்கீடு உரிமை, பங்களிப்பு எல்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கான உரிமையை பெற்றுத்தரன்னு சொல்லிட்டு
ஒரு நம்பிக்கை வச்சுருக்கீங்க. இந்த அமைப்புகள் உண்மையாகவே ஏடிஎம்கே சார்ந்திருந்தாலும் கூட அல்லது திமுக சார்ந்திருந்தாலும் கூட இந்த 2020 தேர்தலில் அருந்திய மக்களுடைய அரசியல் அதிகாரம் என்பது உறுதி செய்யப்படுமா? இல்லை, நம்ம இறுதி கேள்வி அதான் நாம் என்ன சொல்கிறோம் ஐயா, இன்றைக்கி எந்த இயக்கத்தினுடைய அருந்தியர் இயக்கத்தினுடைய தலைவர்களையும் நாம் விமர்சனம் பண்ணல, குறை சொல்லலை. நாம் இவன் ஒருங்கிணைந்து இந்த மக்களுக்கான அங்கீகாரம் வேணும்னு சொல்லி தனித்தனியாக சொல்கிறத விட ஒரு ஒருங்கிணைந்து நமக்கான வாய்ப்பு கேட்போம். மறுக்கப்படுகிற பொழுது இவர்கள் ஒரு கூட்டமைப்பு தமிழகம் முழுவதும் உருவாக்கி இன்னைக்கு 100 அமைப்புகள் இருந்தாலும் 50 அமைப்புகள் இருந்தாலும் 10 அமைப்புகள் இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த மக்களுடைய வாக்குகளை அவங்க பெற்று அவங்க இந்த அவங்களுக்கான அந்த இதை பலத்தை நிரூபிக்கணும். அதுக்கான முயற்சியின் தலைவர்கள் எடுக்கணும். பட் நமக்கு ஏதோ ஒரு வகையில் மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவருடைய மேடையில் பேசுவதற்கான வாய்ப்பு தராங்க அப்படிங்கிறதுக்காக நாம் பொறுத்து கொள்ளக்கூடாது. ஐயா எடப்பாடியுடைய மேடைகளில் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக பேசக்கூடாது. இன்னும் பல்வேறு விஜயனுடைய கட்சியில் பேச வைக்கிறாங்க அப்படி இல்லாமல் இந்த மக்களுக்காக நான் வேலை செய்கிறேன், உண்மையாகவே இந்த சமூக மக்களுடைய விடுதலைக்காகவும் அங்கீகாரத்திற்காகவும் அரசியல் வாய்ப்புகளுக்காகவும் நான் பணி செய்கிறேன்னு சொல்லக்கூடிய இந்த தலைவர்கள் அவர்களை புதுப்பித்து கொண்டு இந்த மக்களினுடைய நலன் கருதி அரசியல் 2020 வாய்ப்பை, அந்த அரசியல் வாய்ப்பை எந்த விதத்திலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கான அங்கீகாரமான சூழ்நிலை ஏற்படுத்தணுங்கிறது தான் நம்ம சொல்லிக்கிறோம். இல்லைன்னா எதிர்காலம் ஆமாம், அது பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுத்தாங்க. இப்போ தோழர் என்ன இறுதியாக சொல்கிறேன்னா, ஒரு சம் பண்ணி சொல்கிறேன்னு அவர் மாதிரி தான் தங்களுக்குள்ள பல்வேறு அரசியல் நிலைப்பாடு இருக்கலாம். சாதி சார்ந்து, மதம் சார்ந்து, கொள்கை சார்ந்து, தத்துவம் சார்ந்து இந்த அதிமுக திமுக என்கின்ற வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக அருந்திய மக்களுடைய விடுதலை என்பது நோக்கத்திற்காக அவர்கள் ஒரு கூட்டமைப்பை தங்களுக்குள்ள பல்வேறு அமைப்புகளுடைய பிரிவினைகள் வேறுபாடுகள் தலைமைகள் இருந்தாலும் கூட அதை கடந்து மக்களுடைய ஒட்டுமொத்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, அதிகாரத்தை முடிவு செய்யக்கூடிய இடத்துல மக்களை ஒருங்கிணைக்கிறதில் ஒரு தீர்மானமாக முடிவெடுக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அது எந்தளவுக்கு இந்த தலைவர்கள் உள்வாங்கிக்குவாங்கங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அவர் 30 ஆண்டு கால ஒரு செயல்பாட்டாளர், களப்பணியாளர். இன்றைக்கும் கூட நேற்றைக்கும் கூட மக்களுடைய பிரச்சனைகளுக்காக காவல் நிலையத்திலும் களத்திலும் நின்றிருக்கக்கூடிய ஒரு தோழர். அவருடைய வார்த்தைக்கு வெகுமதி இருக்கும், நடைமுறையில் ஒரு மாற்றம் இருக்குங்கிற நம்புகிறோம். இந்த காணொலியை பல்வேறு இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை அந்த தலைமையில் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இந்த உரையாடலில் தோழர் நான் தான் பேசிட்டேன். ஏன்னா வழக்கமாக நேர்காணல் காண்றவங்க குறைவாக பேசணும், அவருடைய பதில் அதிகம் கேட்கணும். தோழரை நான் மன்னிச்சுக்கணும் கேட்டேன். நன்றி. மகிழ்ச்சிங்க.